ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கான இன் ஹேண்ட் சேலரி எவ்வளோ அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ரயில்வே ஃபார்மசிஸ்ட்காக படிக்கிற யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கான சேலரியை வந்து டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா லெவல் 5. லெவல் 5னா நமக்கு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் நமக்கு பேசிக் பே இருக்கும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் சேலரி வாங்கும் போது உங்களுக்கு பேசிக் வந்து 29,200 இருக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் உங்கள் பேசிக் பே வந்து 92,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு அலவன்சஸ் அண்ட் தென் ட்ராவலிங் அலவன்சஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ், அது ஒரு அலவன்ஸ். இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேயில் வந்து 35%லேருந்து 40% வரைக்கும் தராங்க நமக்கு. நீங்கள் வந்து ஒரு 29,000 உங்களுக்கு பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஒரு நியர்லி 10,000 கிட்ட வரும். 10,000லேருந்து 11,000 கிட்ட வர சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது வந்து எல்லாருக்குமே தருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டு வாடகை அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தராங்கன்னா, இது வந்து சிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க. எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி அண்ட் இசட் சிட்டி. எக்ஸ் சிட்டி மீன்ஸ் நீங்கள் டெவலப்டு சிட்டி, மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா. ஒய் சிட்டினா கொஞ்சம் மாட்ரேட் அர்பன்ஸ் அது மாதிரி. இது வந்து நம்ம கிராம சைட்லாம் இருக்கிற இது ஒன்றுத்துக்கு வெரி ஆகும். எக்ஸ் சிட்டி வச்சிங்கன்னா நியர்லி உங்களுக்கு 15% தருவாங்க. அண்ட் தென் ஒய் சிட்டியில் வந்து 7 to 9% தராங்க. அண்ட் தென் இசட் சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5%லேருந்து 7% தராங்க. இது வந்து நியர்லி உங்களுக்கு வந்து எக்ஸ் சிட்டியாக இருந்தீங்கன்னா மேபி 7,500 வரைக்கும் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் ஒய் சிட்டி அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். பேசிக்ஸ் பேலேருந்து 5% அந்த ரேஞ்சில் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதர் தென் நெக்ஸ்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் அலவன்ஸ். ட்ராவலிங் அலவன்ஸ் இது வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 3,500லேருந்து 5,000 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அது பேஸ்ட் அப்பான் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராவலிங் ஈடுபடுறீங்களோ, டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படி மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அது ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அதெல்லாம் அவங்க சேர்த்து தருவாங்க. அதர் தென் நெக்ஸ்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிசிஏ அப்படின்னு ஒரு அலவன்ஸ் இருக்குது. அதாவது இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தராங்க. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கேர் அலவன்ஸ். இது வந்து குரூப் பி அண்ட் சிடி அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தான் தருவாங்க. குரூப் ஏக்கெலாம் தர மாட்டாங்க. குரூப் சி, டி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் தராங்க. இது வந்து நியர்லி உங்களுக்கு ஒரு 4,000 அந்த ரேஞ்சில் வரும். அது பேஸ்ட் அப்பான் மாறும். இது எப்பயுமே எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ரேஞ்சு தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அப்படின்னு தெரியாது. ரேஞ்சு தான் தெரியுமே தவிர எக்ஸாக்டாக தெரியாது. அதர் தென் இன்னும் அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டே அலவன்ஸ், அதாவது லீவ் நாளில் அலவன்ஸு, ஸ்பெஷல் டே அலவன்ஸ், அண்ட் தென் பர்சனல் அலவன்ஸ், அண்ட் தென் வந்து உங்கள் ஃபார்மசிஸ்ட்டுக்கான சில அலவன்ஸ் தருவாங்க. அதர் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ட்ரெஸ் அலவன்ஸ் அதெல்லாம் தருவாங்க. இது வந்து ஒரு சிட்டிக்கும் வேறுபடும் பேஸ்ட் அப்பான் தேர் ஒர்க் நேச்சர். நியர்லி உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பே வந்து 29,200 இருக்கா. அண்ட் தென் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஒரு நியர்லி 10,000 வச்சுக்கோங்க. இது வேரி ஆகும் டியர்னஸ் அலவன்ஸ்லாம். அண்ட் தென் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இதுவே எக்ஸிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் போகிறேன். அண்ட் தென் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 4,000 போகிறேன். இது அந்த ஹெச்பிசிஏ வச்சுக்கிங்கன்னா அது ஒரு 3,500 அந்த ரேஞ்சு. எல்லாமே கம்மியாக தானே போகிறேன் நான். அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 அலவன்ஸ் இருக்குது, அது தனியாக ஆட் பண்ணுறேன். இதுவே நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு 53,700 சம்திங் வரும். அண்ட் தென் இன்னும் அந்த ஸ்பெஷல் டே அலவன்ஸு, பர்சனல் அலவன்ஸு, ஃபார்மசிஸ்ட் அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 57 அந்த ரேஞ்சில் வரும். இது என்னென்னலாம்
என்னென்னலாம் டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிப்பாங்க, இன்சூரன்ஸ் பிடிப்பாங்க, அண்ட் தென் இன்னும் 2, 3 இதெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் டோட்டலி ஒரு 6000லேருந்து 7000 வரைக்கும் உங்களுக்கு டெபிட் ஆகும். டெபிட் ஆச்சுன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 48,000 ப்ளஸ் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. இன்ஹேண்ட் சேலரி நான் சொல்கிறது இன்ஹேண்ட் சேலரி. இது மந்த்லி உங்களுக்கு வந்து 48,000 வந்து மந்த்லி வர சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இதுதான் வருமா எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிடையாது. மேபி த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட், அதாவது பேஸ்ட் அப்பான் த சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அண்ட் தென் ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியும் டிஃபர் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கும். ரயில்வேயில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு டே கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு வந்து வேலை இது பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ்லாம் டிஸ்பென்சிங் அதாவது தர மாதிரி இருக்கும். இது வந்து அந்தளவுக்குலாம் ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு சேலரி வைஸும் சரி, உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அலவன்ஸும் உங்களுக்கு வர இருக்குது. ஸோ வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து இந்த வருஷம் வருது, லாஸ்ட் 2019 வந்த ரயில்வே ஃபார்மசிஸ்ட், இப்போ வந்து 2024 நியர்லி வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட அப்படியே போயிடுச்சு. இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக க்ராக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்டோட படிக்க ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.